இல்லை இதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இதை எங்கள் பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் தெளிவாக சொல்கிறாரு. பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சாதி கேட்குறீங்க, சான்றிதழில் சாதி இருக்குது, அதனால தான் ஒழிய மாட்டேங்குதுன்னு சிலர் பேசுகிறது. இப்போ உங்களுக்கு இந்த இங்கே கேள்வியில் அதில் தான் அவர் தான் கேள்வி கேட்குறீங்க. சமூகத்தில் இருக்குது, புறையோடு இருக்குது. அதை ஒழிக்கணும்னா நான் சொன்னது தான், உரிய பங்கு ஒவ்வொருத்தனுக்கும் உரியது கிடைச்சதுன்னா அதுதான் எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது சரியில்லை, உரியது. எதன் அடிப்படைனா சாதியின் அடிப்படையில் தான். ஏன்னு கேட்டால் எதன் பொருட்டு நான் நிராகரிக்கப்பட்டேன் இருக்கு. எதன் பொருட்டு நான் தாழ்த்தப்பட்டவன், இழி சாதி இழிமகன் அப்படிங்கிறதுனால தான் இந்த கோயிலில் என்னை நுழையவில்லை நீ, இந்த குளத்தில் என்னை குளிக்க விடலை நீ, இந்த தெருவில் என்னை நடக்க விடலை நீ, என்னை படிக்க விடலை, என்னை வேலை வாய்ப்பு தரலை, எனக்கு அரசியல் அதிகாரத்தை தரலை. எதன் பொருட்டு பல நூறாண்டுகளாக மறுத்தியோ அதன் பொருட்டே நீ எனக்கு தரணுங்கிறது தான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இட ஒதுக்கீடு கிடையாது, இட பங்கீடு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒதுக்கீடுங்கிற வார்த்தையை நீங்கள் முதல்ல ஒதுக்கணும். பகிர்வு, பங்கீடு, உரிய பங்கீடு. அப்போ குடிவாரி கணக்கெடுக்கணும். நான் 10 பேர் இருக்கிறோம் எங்கள் வீட்டிலன்னா 10 பேருக்குரிய சாப்பாடை கொடுத்துரு. அந்த வீட்டில் 100 பேர் இருக்கிறான்னா அந்த வீட்டுக்கு 100 பேருக்கு கொடுக்குற சாப்பாடை கொடுத்துரு. ஆனால் எனக்கு 100 சாப்பாடு அவனுக்கு 10 சாப்பாடு அனுப்புனா அது நீதி அல்ல, அநீதி. இதுதான் கோட்பாடு. விளங்குதா? சாதி ஏன் இருக்குது? நீங்கள் இங்கே பாருங்கள், நத்தைக்கு ஏன் கூடு தேவைப்பட்டுச்சு, தேலுக்கு ஏன் கொடுக்கு தேவைப்பட்டுச்சு, ஏன் வருது? எனக்கு எதுவும் இல்லை, என்னை தொட்டு தொட்டு விளையாடுறான் அடிக்கிறாங்க போது எனக்கு கொடுக்கு தேவைப்படுது. எனக்கு எதுவுமே கிடைக்கலைங்கும் போது நான் ஒன்றா நின்று போராடி பெற வேண்டிய தேவை ஏற்படுது. எனக்கு உண்டானது எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அங்கே தானாக சகோதரத்துவம் வந்துடும். யார் மோத போகிறா? தம்பி யார் மோத போகிறா? நான் இப்போ தேவர், கல்லர், மறவர், அகமுடையர். கல்லருக்கு உள்ளதை கொடுத்துரு, மறவருக்கு உள்ளதை கொடுத்துரு, அகமுடையருக்கு உள்ளதை கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு. படையாச்சு. எங்கள் ஐயா 10.5 நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவர் 20 கேட்குறாரு. எவ்வளவு? 20. இப்போ எங்கள் ஐயாவே சொல்கிறாரு எண்ணீருன்றப்பல. நாங்கள் வன்னியர் எவ்வளவு எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுத்துரு. ஐயா 10.5 வரல 8 தான் வருது கொடு. ஐயா 10.5 வரல 15 வருது கொடுத்துரு. தானே பிரச்சனை? யார் கேட்க போகிறா? நீங்கள் உட்காந்துக்கிட்டு நான் 48 இருக்கேன், 52 இருக்கேன், 22 இருக்கேன். ஏய், எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடு. அதுதான் சரியான சமூக நீதி. இதை கொடுத்துட்டீங்கன்னா அதை பற்றிய சிந்தனை வராது. எனக்கு உண்டான கல்வி, எனக்கு உண்டான வேலை வாய்ப்பு, எனக்கான அரசியல், எனக்கான அதிகாரம் அது கிடைக்கும்போது இந்த மோதல் குறைஞ்சிரும், செத்துரும். அதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. நீ வர்ற தலைவனெல்லாம் இங்கே பாருங்க, வர்ற தலைவனெல்லாம் ஒன்று தான் தம்பி, நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நல்லா. சாதி, மதம், கடவுளை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். அது தேவைப்படாது. ஏன்னா இந்த உணர்ச்சியை தூண்டி வாக்கை பெற்ற முடியும், அதிகாரத்துக்கு வந்துட முடியும். மக்களை பற்றி சிந்திப்பவனுக்கு சாதி, மதம், சாமியை பற்றி கவலைப்பட தேவை இருக்காது, நேரம் இருக்காது. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? நீங்கள் சாதி மதத்திலே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கடவுளை பற்றியே சிந்திச்சுக்கிட்டீங்கன்னா மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். இவன் சாமியை பற்றியே பேசிட்டு இருப்பான், வாழ்கிற பூமியை பற்றி பேச மாட்டான். இப்போ இந்த ஏர்போர்ட்டில் ஏதாவது குறை கண்டிருக்கீங்களா? வரக்க விமானம் இருக்கா, வண்டி இருக்கா? இல்லை, ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது. எதுக்கு 5000 ஏக்கரில் அங்கே போய் கட்ட போகிற? எது? யார்? நாங்கள்லாம் ஐயா இந்த ஏர்போர்ட்டு பக்கத்துலையா சரியில்லையா ஐயா, இடிச்சுக்கிறதுயா உன்னோட ஒன்று ஐயா, நல்லா இருப்பியா, ஒரு பெருசாக ஒன்று கேட்டோமா? சரி, இப்போ நான் சென்னையில் இருக்கேன்ல, இங்கே இருந்து நான் கிடலுக்கு கடற்கரை சாலையிலேருந்து இங்கே வர 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகுது. இங்கேருந்து பறந்தூருக்கு போனால் இங்கேருந்து ஒரு விமானம் எடுத்து அதில் பறந்து அங்கே போய் இறங்கி அப்புறம் அங்கேருந்து போகிறதா? இதெல்லாம் அறிவு இருக்கிறவன் வேணா செய்யலாம். எது எதிர்காலம் தம்பி? எது எதிர்காலம்? வயிற்றில் பசியோட எங்கடா பறந்து போகிற? புடுங்கிருக்க போகிற? எங்கே பறந்து போகிற? நீ பறந்து போகிறவனை பற்றி கவலைப்படுற, நீ பசியோடு இருக்கவனை பற்றி கவலைப்பட மாட்டேற. தம்பி, நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், வெளியேற்றி விட்டாரு.